கொடுக்காத வித்தை கொட்டு போட்டாலும் வராது. கற்றவருக்கு தெரியுமா கதையுடைய அருமை? பெற்றவர்களுக்கு தெரியுமா பிள்ளையின் அடிமை? அத்தன்மை போல் நான் யாரு யாரு? என் பெயர். உங்க பெயர் என்ன? சொன்னால் தானே புரியும். தெரிவிக்கிறவா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா குருநாடு குருகுலம் பொறுமைக்கு இப்படிதான் இருப்பாரா அப்படின்னு பொறுமைக்கு இலக்கியம் கண்ட பசுந்த புல் மேல் கால் வச்சு நடந்தமா ஐயோ பாவமே பசுந்த புல் மடிஞ்சு போயிருமே அப்படின்னு தரையில பூமியில பாதம் மெதுவாக வச்சு நடக்கக்கூடிய என் பெயர் தான் சாயாம்பு மன்னன் தர்மராஜன். சாயாம்பு மன்னன் தர்மராஜன். அப்படி தர்மராஜா இருந்தாலும் குலத்திலே பிறந்தவன். இந்த குலத்தில் பிறந்தவன். நாங்க எத்தனை பேர்கள் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீர்கள்? தெரிவிக்கிறவா பாண்டு குந்தி
இப்படி 4 பேர் எனக்கு தம்பிமார்கள் நல்ல பாரதத்தில். பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பாரதத்தில் எனக்கு 4 பேர் தம்பிமார், 4 கால் மண்டபம் போல் 4 பேர் தம்பிமார் இருந்தாலும் மதவா சந்திரகுலத்திலே பிறந்தாங்க பாண்டவர் 5 பேர். என் பெரியப்பார் பிள்ளை 20 வயதிலிருந்து நடந்த விஷயம் வேற. இப்ப நாங்க என்ன செய்தோம்? என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? 20 வயதிலிருந்து எங்களுக்கு போட்டி பொறாமை ஏற்பட்டு நாள் ஜீவதற்கு ஆத்மாவுடைய கண்ணன் என்ன 18 நாள் பாரத போரை உண்டு செய்தார். எங்களுக்கு கௌரவம் இருக்கும். இந்த பாரத போரில் கதாநாயகனாக நின்று பாரத போரில் ஜெயம் தேடி கொடுத்தார். யாரு? மாய கண்ணன். கௌரவர்கள் எல்லாம் செத்தாங்க. அஸ்தாபுரத்தை ஆள்வதற்கு ஆளே இல்லை. என் தாத்தாவாகிய பீஷ்மர் அம்பு படிக்க சரக்கூடத்தில் அமர்ந்தார். அமர்ந்து கொண்டு என் பேரப்பிள்ளையாய சாயாமன்னா தர்மராஜா நாளும் செத்துட்டான். அஸ்தாபுரத்தை நீ அரசாளப்பான்னு கேட்டான். தாத்தா சொந்தக்காரன் வெட்டு பிறவி சொந்தக்காரன் எல்லா தேவையும் மடித்து இந்த அஸ்தாபுரத்துல மறுபடியும் அரசாளணுமா ரெண்டாம் தாத்தான்னு மறுத்தேன். அப்படி இல்ல, அவனுடைய விதிப்பயன் உண்மை. விதிப்பயன் பிரகாரம் செத்துட்டாங்க. நாடு அரசன் இல்ல பாலாயிடும். அதனால நீ முடிச்சு விட்டு ஆளுந்தா முடியாத தாத்தான்னு மறுத்தேன். அதுக்கு சொன்ன என் தாத்தா சொன்னாரு, பெரிய ஒரு வனம். அந்த வனத்துல காண்டாமிருகம், யானை, புலி, சிங்கம், கரடி எல்லா ஜீவஜந்துகளும் இருக்கு. அந்த வனத்தில் அதுல வைரவன் என்ற கூட நாய். வைரவன் நாய் அது சீவனம் செய்வதற்கு வழி இல்லை. ஏன்னா இருக்கப்பட்ட மிருகம் எல்லாம் அதை அடிச்சு துரத்துறது கடிக்குது. வழி இல்லை சாப்பாட்டுக்கு. எதுவும் ஆகாரம் உட்கொள்வதற்கு வழியே இல்லை. அந்த வனத்துல இருந்த ஒரு மாமேதம் இருந்தாரு. ஒரு மகா முனிவர் இருந்து என்ன செய்தார்? இதுக்கு 5 ஜீவனுக்கு 5 ஜீவனை அத ஆகாரம் உட்கொள்ள இல்லாம எல்லாம் முடிக்குது அப்படி என்று அந்த மாமேதம் என்ன செய்தார்? இருக்கப்பட்ட மிருகத்தை விட 10 மடங்கு அதிகமாக அதுக்கு பராக்கிரத்தை கொண்டு போயிட்டார். அந்த பைரவன் சொல்ற நாய்க்கு சரி நாய்க்கு பயங்கரமான உண்டு பண்ணிட்டாரு. எல்லா மிருகத்தையும் அடித்து இது ராஜாவாயிடுச்சு. எந்த நாய் ராஜாவாயிட்டு வைரவன் ராஜாவாயிட்டான். ராஜாவாகி சின்ன குழப்பறி போச்சு. அது யோசனை பண்ணுது, நாம 5 ஜீவை மாமாதை நமக்கு இவ்வளவு வலுவு கொடுத்து எல்லாத்தையும் அடித்து முடுக்கிற மாதிரி நாம் முடுக்கிறோம் இல்ல, அது மாதிரி இன்னொரு ஜீவனுக்கு இவர் கொடுக்க மாட்டாரு. என்ன கொடுக்க மாட்டாரு? என்ன நிச்சயம் இவர் வேலையை விட்டுருணும். இந்த முனிவரை கொண்டு இவரை கொண்டுட்டா ராஜா அப்படின்னு தனக்குத்தானே அது உதயமாகி நினைக்குது மனசுல. சரி நினைத்த உடனே இந்த மாமேதை என்ன பண்ண, ஓ இவ்வளவு தூரம் வேலை செய்யறியா அப்படின்னு முன்ன இருந்ததோட 10 மடங்கு கீழே போ அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டாரு. வல்லாமை குறைச்ச உடனே அது குன்றி போயிடுச்சு. அது மாதிரி நாய்க்கு வாழ்வு கிடைச்ச மாதிரி. அதனால விதிப்பயன் பிரகாரம் போயிட்டான். அதுக்கு இன்னொரு அரச வேணும் இல்ல, நாய் அரச வேண்ட மாதிரி நாமளும் அரசாளணும். அதனால அரசன் போயிட்டான். நீ ஆளு பாடு எத்தனையோ கதைகளை சொன்னார். சரின்னு தாத்தாவு சொல் பிரகாரம் இப்ப அஸ்தாபுரத்தை என்ன செய்து
டே டிவி வாங்கிட்டேன். ஆண்டு காலமா நான் தர்மராஜி நடத்துறேன். தர்மராஜி நடக்கும் போது திக்கு விஷயம் சென்ற என் தம்பி மாதிரி வீமார்ஜுனன் 2 பேரும் திக்கு விஷயம் சென்றார். செல்லும் போது அக்னிஹோத்திர மகாமுனிவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க 2 பேரும். இருவர்களும் 2 பேரும் என் தம்பி வீமார்ஜுனன் 2 பேரும் அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிட்டாங்க. அவர்கிட்ட சிக்கிறது வழி வந்தவன் யுத்தம் செய்யல, கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லல. ஆமா, ஒரு கிரீடத்தை வச்சு 9 ரவரத்தினத்தால் இழைக்கப்பட்ட கிரீடத்தை வச்சு வச்சிருந்தார். எங்க ஒரு நாற்காலி மேல வச்சு அந்த கிரீடத்துக்கு முன்னாடி கருப்பு ஒரு கல்லு, கருப்பு கல் ஒன்று அதை வச்சுட்டாரு. பீமார்ஜுனி சாயாமனும் தர்மராஜனும் தம்பி தானப்பா. 9 ரவரத்தினத்தால் அலங்காரம் செய்யக்கூடிய இந்த கிரீடம் நெத்திக்கு நேரம் ஏப்பா கருப்பு அசிங்கமா கருப்பா கருங்கல்ல ஏன் பதிச்சுட்டான் அப்படின்னு கேட்டாங்க. விளக்கம் சொல்ல முடியல. இங்கடா திக்கு வத்தி போன தம்பி காணமே அப்படின்னு திகைச்சு போய் நின்று போனேன். அப்புறம் சென்று கொஞ்ச நேரம் தாமதமாகி அப்ப நான் சென்றேன். என் தம்பி 2 பேர் அண்ணா நான் இங்கதான் இருக்கிறேன், கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னார். என்ன தம்பி கேள்வி கேட்டாரு. சுவாமி வணக்கம், அக்னிஹோத்திர மகாரிஷி ஏன் தம்பி மேல புடிச்சு உட்கார வச்சுட்டு இல்லை தர்மனம் தானே 9 ரவரத்தினால் அலங்காரம் பட்ட ஒரு கிரீடம் முன்னாடி கருங்கல்ல ஏன் பதிச்சான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதுக்கு உங்க தம்பிமார்கள் பதில் சொல்லல. அதனாலதான் பதில் சொல்லிப்போம் அண்ணன் வருவாரு, அவர் பதில் சொல்லி விடாரு. அதுக்காக தான் நீ வர்ற வரைக்கும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்து பதில் சொல்லிட்டு தம்பியார கூட்டிட்டு போ. சாமி வேற ஒண்ணும் இல்ல சாமி, ஏன் நெத்திக்கு நேரா கருப்பு கல்ல வச்சுக்கிறான்னா, ராஜா பகல்ல என்ன ராஜரையும் செய்வாரு, இரவு நேரம் ஆனா கிரீடத்தை கழட்டும் இல்ல, அதை எப்படி கழட்டுவாரு, இப்படி கழட்டி அப்படி வைப்பாருங்க. பெருவரில் பட்டா அது கருப்பு இல்ல, அதுக்குதான் கருப்பு கல்ல அங்க வச்சிருக்கான் அப்படின்னா. இந்த எங்க வம்சத்தை எங்க காலத்துல ஒரு ராஜா கிரீடம் இல்லாத அரசாள முடியாதுங்க. இன்னும் போக போக எதிர்காலத்துல எப்படி ஆகும், இந்த நாட்டை பிள்ளைங்கோட ஆளுவா அப்படின்னு நாட்டை ஆளலாம், அவனுக்கு முடி இருக்காது அப்படின்னு. நாட்டாலும் முடி இருக்காது, முடி வச்சுட்டு ஆள மாட்டான் அப்படின்னு சொன்ன சரியான விளக்கம். தம்பி மார கூட்டிட்டு போ அப்படின்ட்டார். அதனால இன்னைக்கு சென்ற தம்பி மார்கள் என்ன ஆனார்கள் ஏதானார்கள் எங்க மாட்டான்னு தெரியல. அந்த புறத்தையும் தேவி ஆகிய சோபம் இருப்பா, அவரை காட வேண்டும். அதுக்கு பிறகு மேல